அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் PS in Kitchen யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். சேனல் வந்து நல்ல growth ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் வந்து முதல்ல நான் இந்த நம்ம ஐயர் ஸ்பெஷல் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக பிராமின் ஸ்பெஷல் பொரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 4 months ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள் போட்டு தக்காளியும் அரைச்சி விட்டு, அதாவது அந்த தேங்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி அரைச்சி விட்டு அந்த பொரிச்ச குழம்பு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்குது, இதே மாதிரி நாங்களும் செய்து பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது, இதே மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இதனுடைய நோக்கம் அதாவது என்னென்னா, நம்ம பண்ணக்கூடிய டிஷ் அதாவது இப்படி தான் பண்ணணும், இதே போல் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. புதுசாக நம்ம வந்து கூட எதனா டேஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து இந்த உணவு முறையே வந்து வந்திருக்கு. ஒரு 50 years பேக் என்ன இருந்ததோ அது மாதிரி பண்ணுறது இல்லை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ருசியை கூட்டுறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் சேர்த்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணியிருந்தோம், சில பொருட்கள் அதாவது தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர். ஆனாலும் நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நாங்களும் இதே மாதிரி செய்து பார்த்தோம், அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போது அடுத்தது இந்த பொரிச்ச குழம்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பண்ணலாம். அதாவது காய்கறிகள் வேறு காய்கறிகள் போட்டு இந்த பொரிச்ச குழம்பு பண்ணலாம். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. முக்கியமாக சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமின்ஸ் வீட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதை மட்டும் போட்டு சில காய்கள்லாம் இல்லாத இந்த 4 காய்கள் மட்டுமே போட்டு என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு பொரிச்ச குழம்பு ஒன்று பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் இப்போது இதில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. அப்போ தான் வந்து புதுசாக அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போது நம்ம வந்து இந்த ரியல் பொரிச்ச குழம்பு அதாவது ஐயர் ஸ்பெஷல் பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த 4 காய் நம்ம எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தயாரிக்கிற மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். பயத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், பச்சரிசி ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் வந்து சீரகம், மிளகு ஒரு 3 மிளகாய் வத்தல் இதெல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாம் வந்து குக்கரில் இந்த மசாலா தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த குக்கரில் பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு லேசாக அதை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லேசாக அப்படியே நம்ம வறுக்கணும். பச்சை வாசனை போகணும். இந்த தேங்காய், இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல வாசனை வரும். இதெல்லாம் வறுத்தா நமக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருமோ அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அது ஆறின பிறகு நம்ம வந்து அதை நல்லா அரைக்கணும். இப்போ தனியாக மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது சூடு ஆறின பிறகு நான் வந்து இதை தண்ணி ஊற்றி நல்லா கொழுன்னு அரைச்சி எடுத்துப்பேன்.
இப்போ அந்த குக்கர் பாத்திரத்தில் நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற இந்த அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த 4 காய்கறிகளையும் அந்த குக்கரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கிறோம். அதை குக்கரை மூடிட வேண்டாம். மூடிட்டிங்கன்னா காய்கறிகள்லாம் குழஞ்சி போயிடும். அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்காங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா இந்த காய்கறிகள் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா போகிறோம். நல்லா வெந்துடும் இந்த காய்கறிகள்லாம். இதை வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த குக்கர்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா பொருட்கள், தேங்காய், இதெல்லாம் வந்து நல்ல சூடு ஆறிடுச்சு. அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி தனியாக வச்சிடறோம். இப்போ அந்த குக்கர் பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் இப்போ கடுகு போடுறேன். அடுத்ததாக கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு இது நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து அதில் போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே இருந்தாலும் நல்லது தான். இந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்ல இது வெடித்து கருவேப்பிலை நல்ல பொறுன்னு பொரிஞ்சு வரணுன்னே இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்கள், தேங்காய், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி, அப்புறம் கொஞ்சம் தனியா, மிளகு, சீரகம், மிளகாய் வத்தல் இதெல்லாம் வச்சு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையை இதில் இந்த குக்கர் பாத்திரத்தில் விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இப்போ ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம அதில் கொட்டிடுறேன். இப்போ இதை நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு நமக்கு உப்பு வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் நல்ல பெருசாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இந்த பொரிச்ச குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. ஒரு அருமையான வாசனை. நல்ல இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிற வாசனை வந்து அருமையாக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் கொதித்த பிறகு இதை நாம் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த பொரிச்ச குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதனுடைய முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த பொரிச்ச குழம்பு மேலே தேவைப்பட்டால் நாம் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் லேசாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி போடாட்டாலும் பரவாயில்ல, கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொரிச்ச குழம்பு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியா சைடு, எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பொரிச்ச குழம்பு பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து புளியிட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. புளி கரைச்சி விட்ட கீரை தான் இதுக்கு வந்து சைட் டிஷ். இல்லை இதுக்கு அப்பளம் கூட தொட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய PS in Kitchen யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.